சமூகத்துல நித்தமும் நாம் அமர்ந்திருக்க பழகுவோம் என்றால் அந்த பழக்கம் சமாதானத்துக்குரியது. எத்தனையோ பேரோட நம்ம வாழ்க்கையில பழகி கொண்டிருக்கிறோம். ஆனா தேவனோடு அமர பழகுவது என்பது மனுஷனுக்கு நல்லது, ஒரு மனுஷிக்கு நல்லது. நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதில் மிகவும் விருப்பம் உள்ளவர்களாய் மாறுவோமே. நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கிறது? கொஞ்ச நேரம் பக்கத்துல உள்ளவங்ககிட்ட போய் பேசிட்டு வரலாமா, கொஞ்ச நேரம் நம்ம டிவியை போட்டு பார்த்துடலாமா, கொஞ்ச நேரம் யூடியூபை பார்க்கலாமா. எல்லாருக்கும் உள்ள ஆசைதான், எல்லாருக்கும் உள்ள விருப்பம்தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது மேன்மையானவர்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாராம். இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை பார்த்தேன். அதுல கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய அதாவது அவரை சுற்றிலும் உண்மை இருக்கிறதாம். உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது. அந்த வார்த்தையை படிக்கும் போது இருதயமானது கொழுந்து விட்டு எரிகிறது. அப்ப வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அக்கினி நம்முடைய இருதயத்தில் விழுகிறது. உண்மை அவரை சுற்றி இருக்கும் என்றால், அவரை சூழ்ந்திருக்கும் என்றால், நீங்களும் நானும் அவரை சூழ்ந்திருக்கிறவர்கள். அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். உண்மை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அப்போ உண்மை நம்மை சூழ்ந்திருக்கிறது என்ற எண்ணத்தின் நிமித்தமாய் நம்மை உண்மை உள்ளவர்களாய் அவர் மாற்றி விடுகிறார். ஆமென். சின்ன காரியம் தொடங்கி பெரிய காரியம் வரைக்கும் எல்லாவற்றிலும் ஒரு உண்மையை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். அந்த உண்மை அவர் வழியாய் வெளியே வரும் பொழுது அவருக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் கூட நாம் எல்லாரும் கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்கள். அதாவது உபாகமத்தின் புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் எல்லாரும் கையில வேத புத்தகத்தோடு கூட நீங்க செய்திகளை கேட்பீர்கள் என்றால் அந்த செய்திகள் உங்கள் உள்ளத்தை விட்டு நீங்காது. அதன் மூலமாய் கிடைக்கப்படுகிற வார்த்தைகளும் உங்கள் உள்ளத்தை விட்டு நீங்காமல் இருக்கும். வேத வசனம் எங்க தங்கி இருக்கணுமா? இருதயத்தின் ஆழத்தில் தங்கி இருக்கணும். முத்துக்கள் எங்கே இருக்கிறது? கடலின் அடியிலே முத்துக்கள் இருக்கிறது. அந்த முத்துக்களை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வரும் பொழுது அந்த முத்தெடுத்தவனும் முத்தின் அந்த வியாபாரம் செய்கிறவனுக்கும் அத்தனை சந்தோஷம். அப்படித்தான் வேத வசனத்தின் வெளிச்சத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே அந்த சந்தோஷம் கொழுந்து விட்டு எரிகிறது என்றால் சந்தோஷம்தான். வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம், வசனத்தினால் உண்டாகிற சந்தோஷம். எத்தனை சந்தோஷங்கள் இந்த பூமியில, எவ்வளவு சிற்றின்பங்களினால் வருகிற சந்தோஷங்கள் நம்மை சுற்றி சூழ எங்க பார்த்தாலும் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு சினிமா பார்த்த உடனே ஒருத்தங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போய் 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து எங்கேயாவது போய் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வந்தா ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இப்படி பல சந்தோஷங்கள் இந்த பூமியில. ஹோட்டலுக்கு போயிட்டு வரும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷம். நான் மட்டும் இல்லை, ஒன்றை மாத்திரம் கர்த்தர் மறுபடி என்ன சொல்கிறார் என்றால், நீ மாத்திரமல்ல உன் வீட்டாரும் சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தர் ஒரு குடும்பத்தை விரும்புகிற தேவன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். வீட்டாரோடு கூட நாம் அமர்ந்திருக்கும்படி விரும்புகிற கர்த்தர் அவர். நாம் தனியே அல்ல. ஒரு மனுஷன் தனிமையா இருக்கிறதற்கும் குடும்பத்தோடு இருக்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் வந்து மறையலாம். ஆனா தனிமை ஒரு மனுஷனை விரக்தியின் முழு சூழலுக்கு எடுத்துக்கொண்டு போகிறது. டிப்ரெஷன் மைண்டுக்குள்ள அவன் போறான். ஆனா குடும்பத்தோடு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சுகவீனமோ ஒரு பலவீனமோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு மாறுபாடோ நடந்து இல்ல ஒரு நஷ்டம் நடக்கும்போது ஒரு ஆறுதல் நமக்கு வருகிறது, ஒரு தேறுதல் நமக்கு வருகிறது. இப்படி அந்த வீட்டார் நமக்கு அனுசரணையா இருக்கும் போது சந்தோஷம் தானே. அப்போ நாமும் நம்முடைய வீட்டாரோடு கூட வீட்டாருக்கு அனுசரணையான காரியங்களை செய்யும் போது நமக்கு சந்தோஷம் வருகிறது. உபாகமத்தின் புஸ்தகத்துல ரொம்ப அருமையா கர்த்தர் எழுதியிருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் எழுதி வைத்த வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் மூலமா எழுதி வைக்கப்பட்ட வார்த்தைகள் நமக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அவர் சொல்லியிருக்கிறார், உபாகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் எவ்வளவு அழகா பேசியிருக்காரு பாருங்க. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். நன்மைகளினால் நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார்.
எத்தனையோ நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆனா செய்த நன்மைகளை நம்ம நினைக்காம செய்ய வேண்டியவைகளை நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். எல்லாருக்குள்ளே இருக்குதானே இது, ஆண்டவர் இதை செய்யணும், எனக்கு கர்த்தர் இதை செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும், அவர் இந்த காரியத்தை செய்து முடித்தா நான் சந்தோஷப்படுவேன் சொல்லி எத்தனையோ பேர் மனதுல நினைத்து கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் இதுவரைக்கும் செய்தவைகளை அவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் உனக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில கர்த்தர் செய்திருப்பார் இல்லையா. கர்த்தர் என்னை ரட்சித்தது எவ்வளவு பெரிய சந்தோஷம். பாவத்தின் படுகுழியில் நான் மரித்து போய்விடாதபடி, செத்து போய்விடாதபடிக்கு அந்த படுகுழியிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். எத்தனை முறை பலவீனம் வந்தது, சுகவீனம் வந்தது, கர்த்தர் சுகம் கொடுத்து இன்றைக்கு அமர பண்ணி இருக்கிறார். 2 கால்களும் நடக்க முடியாதபடி கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்களுக்கு முன்பதாக நான் இருந்தேன். காலை தூக்கி 2ஐயும் அப்படியே டீப்பா மேல வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பேன். என்னால நடக்கவே முடியாது, ஒரு ஸ்டெப் கூட என்னால எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டு இருந்தேன். இதை உங்களுக்கு நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன். கர்த்தர் இப்பொழுது எனக்கு நினைப்பூட்டுகிறபடினால், ஏன்னா எனக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார். உங்களுக்கும் அவர் நன்மை செய்ய வல்லவர். அவர் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. யார் யார் அவரை கிட்டி சேரும்படி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே இந்த நன்மை எனக்கு வேணும்னு கேட்டாலும் அந்த நன்மைகளை கொடுப்பதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர். அப்போ பாருங்க, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாது, நிறைய வாக்கு தத்தங்களை எழுதி வைத்து அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன் தேவ சமூகத்துல. அது மாத்திரமல்ல, தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று 1000 முறைக்கு மேலாக நான் அறிக்கையிடுவேன். உட்கார்ந்த இடத்திலேயே இதை நான் சொல்ல 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 கர்த்தர் எனக்கு பல புதிய வழிகளை திறந்து கொடுத்தார். டாக்டர்ஸ் என் வீட்டுக்கே வந்தாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறவங்களை வீடு தேடி கர்த்தர் வர செய்தார். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு இலவசமாய் கிடைத்தது. கர்த்தர் அங்கதாங்க நின்றுட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இலவசமாய் நமக்கு எதையுமே அவர் கஷ்டப்படுத்தி நம்மை செய்கிற தேவன் அல்ல, செய்ய வைக்கிற கர்த்தரும் அல்ல. எல்லாமே எனக்கு ஃப்ரீயா கிடைச்சது, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீயா கிடைச்சது கர்த்தருடைய கிருபையினால. நாங்க வந்து டாக்டரை தேடி போகும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு அவர் சொன்னாரு, நீங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும், ஆப்ரேஷன் முடிஞ்சா கூட நீங்க நடக்க முடியாது, கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சி தான் நீங்க நடக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பாருங்க, கர்த்தர் ஆப்ரேஷனே இல்லாம நான் சாஞ்சி சாஞ்சி சரிஞ்சு சரிஞ்சு நடக்காம நேராய் கம்பீரமாய் நிற்க வைத்திருக்கிறார் என் தேவன். ஹல்லேலூயா. நம்மை கம்பீரமாய் நிற்க வைத்தார். நன்மை எனக்கு செய்த நன்மை, இது எனக்கு தனிப்பட்ட முறையில செய்த நன்மை, அதே போல என் வீட்டாருக்கு செய்த நன்மைகள். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் மூலமாய் எனக்கு 2 பேர குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த நன்மையை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். இன்றைக்கும் கூட பிள்ளைகளே, ஒருவேளை குழந்தை இல்லைன்னு நீங்க வேதனையோடு இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருகிற தேவன். அந்த நன்மையின் தேவனை நாம் சந்தோஷமாய் கழிகூற வேண்டும். நம்மை சுற்றிலும் நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது நமக்கும் அது ஆனந்தம் தானே. உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின நன்மையின் நிமித்தம். ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை நான் வாசித்து வாசித்து ரசித்து ருசித்து அதை புசிக்க செய்த என் தேவன். ஹல்லேலூயா. ருசிக்கவும் செய்யணும், அதை புசித்து விட வேண்டும், அதை நமக்குள்ளே கொண்டு போக வேண்டும். ஆனா அந்த சந்தோஷத்தை அவர் யார் யாரோடெல்லாம் இருந்தார் என்று சொல்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரர். பாருங்க, நீயும் லேவியனும் நீ இருக்கணும். உன் சந்தோஷத்தை உன் கழிகூறுற இடத்துக்கு நீ இருக்கணும். அதுல உனக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன் இருக்கணும். அடுத்தது நீ உதவி செய்கிற ஒரு பரதேசி. தேவன் எப்படியெல்லாம் ஆட்கள் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார். கூட இருக்கிற ஊழியன், கூட இருக்கிற நீ உதவி செய்த பரதேசி, எல்லாரும் அந்த சந்தோஷத்துல பங்கெடுக்கணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சந்தோஷம் என்பது கூனி குறுகின நிலைமையா, நிமிர்ந்து நிற்கிற நிலைமையா? நிமிர்ந்து நிற்கிற நிலைமைதான் சந்தோஷம். கம்பீரமா இருக்கிற நிலைமைதான் சந்தோஷம். பாருங்க, நாம புதிய ஏற்பாட்டின்படி, புதிய உடன்படிக்கையின்படி நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஆலயமா இருக்கிறோம். எங்கேயாவது ஆலயம் குனிஞ்சு நிக்கிறத, பெண்ட் பண்ணி நிக்கிறத நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஆலயம் குனிஞ்சு நிக்கணும்னு அவசியம் இல்லை, பெண்ட் பண்ணி நிக்கணும்னு அவசியம் இல்லை. தாழ்மை அது ஒரு மாய்மாலமாய் நமக்கு வரக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். நீங்க அப்படி குனிஞ்சு நிக்கிறதுனால அது உண்மையான தாழ்மையா?
கர்த்தர் உங்க இருதயத்தை பார்க்கிறவர். இன்றைக்கு ஒரு அருமையான மகளுக்காக ஜெபிக்கிற நேரத்துல கர்த்தர் சொன்னால், ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறாராம். அவளுடைய இருதயத்திற்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஏன்னா அநேகர் பார்க்கும் பொழுது அவள் நல்லவள் அல்ல, அவள் அப்படிப்பட்டவள் இப்படிப்பட்டவள் என்று சொல்வார்கள். புறம்பாக பார்க்கிறவர்கள். ஏன்னா அவங்களுக்கு இருதயம் தெரியாது. முகத்தை பார்க்கிறவர்கள், செய்கிற செயல்களை பார்க்கிறவர்கள். ஆனா இருதயம் கர்த்தரோடு கூட சமீபித்து இருக்கிறது என்பதை கர்த்தர் சொல்லும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். அவர் ஒரு நாளும் முகத்தை பார்த்து ஏமாந்து போகிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவரை யாரும் ஏமாற்றவே முடியாது. அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். உங்க இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை அப்படி வாசிக்கும் போது அப்படியே முதல் வசனத்துக்கு கர்த்தர் திருப்பும்படி என்னோடு கூட இடைப்பட்டார். பாருங்க, அதே உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும் போது, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் விடுகிற பெருமூச்சை யார் கேட்டாரு? ஆண்டவர் கேட்டார். பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற தேவன். பெருமூச்சை கேட்டாலே கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவங்க சத்தத்தை கேட்டு எப்படியாவது அவங்கள விடுவிக்கணும்னு சொல்லி மோசேயை அனுப்பி அங்கிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிற தேவன். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த பிறகுதான் கர்த்தர் அது சொல்லுகிறார், அதுல உங்களை சேர்த்துட்டேன், அதை கட்டிக்கொண்டு அதிலே நீங்கள் வாசமாயிருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் முன் தேசத்தில், உனக்கு கொடுத்த ஓன் இடத்துல, உன்னுடைய சொந்த இடத்துல உன் முதற் பலனை ஒரு கூடையில எடுத்து கொண்டு வந்து தேவனுக்கென்று முதற் பலனை நீ கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற காரியாதான். அப்ப நன்றியோடு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, முதற் பலனை கொடுக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. அருமையான ஒரு பக்தர் பாடிய பாடல், ரொம்ப அருமையான பாடல். பாருங்க, நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு செய்தி கொடுக்க முன்பதாக சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, குடும்பமாய் ஸ்தோத்திர ஜபம் செய்யுங்கள். மாதத்துல ஒரு நாளை கூட நீங்க என்ன செய்யலாம்? நியமித்துக் கொள்ளலாம். கர்த்தர் என்னை இந்த இடத்திலிருந்து தூக்கி இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார், அவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். குடும்பமாய் நானும் என் வீட்டாரும். பாருங்க, அருமையான பாடல். உங்களுக்குலாம் நல்ல தெரிஞ்ச ஒரு பாடல் தான். ஒரு ஸ்டான்ஸை நம்ம அப்படி பாடிடலாமா? கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அதுல அவர் பாடி இருக்கிறாரு, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. உள்ளத்திலிருந்து பாடின ஒரு பாடல் இது. உதடுகளின் பாடல் அல்ல, உள்ளத்திலிருந்து துளிர்த்து எழும்பி அது கனியாய் வெளிப்பட்ட பாடல். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் பாடி இருக்கிறாரு, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே.
ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. அப்போ அவர் இருதயத்தில் சுமந்து கொண்டு வந்ததை நினைத்து நன்றி செலுத்தி பாடுகிற பாடல். இதை ஒரு அருமையான பக்தன் மூலமாய் ரொம்ப அருமையான வார்த்தைகளோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கடைசி அதிகாரத்துக்கு உங்கள் வேத புத்தகத்தை நீங்க திருப்பி கொள்ளுவீர்கள் என்றால் அதுல யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஜனங்களோடு கூட யோசுவா பேசுகிறத நம்ம கேட்கலாம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நீ ஒன்ன தெரிந்து கொள்ளணும், இன்றைக்கு நீ ஒரு முடிவெடுக்கணும் என்று கூட இருக்கிற ஜனங்களை பார்த்து யோசுவா தீர்க்கமாய் பேசுகிறார். தீர்க்கமான ஒரு முடிவு உனக்குள்ள வேணும். சும்மா ஏனோ தானோ வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மை நடத்தி வந்தவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு உனக்கு இருந்துச்சுன்னா நீ அவரை விட்டு பின்வாங்கி போகவே மாட்ட. அவரோடு கூட நீ வாழ்ந்திருப்பாய். அவர் உன்னுடைய வாழ்க்கையை சுகமாய் துளிர்க்க பண்ணியிருக்கிறார். அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைத்து உன்னை கொண்டு வந்தாரே. அப்போ இன்னைக்கு சொல்றார் யோசுவா, அந்த ஜனங்களோடு சொன்னார், இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், நீங்க யாரை சேவிக்க போறீங்க. தொடர்ந்து நீங்க சேவிக்க போகிறது யாரை? கர்த்தரை சேவிக்க போகிறீர்களா? யோசுவாவின் தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். வீட்டாரோடு அமர்ந்து ஸ்தோத்திர பலி செலுத்துவாயா? உன் வீட்டாரோடு அமர்ந்து கர்த்தர் உனக்கு இதுவரைக்கும் செய்த நன்மைகளை நீ நினைப்பாயா? நன்மைகளை நினைக்கிறவன் கட்டாயம் ஸ்தோத்திரம் செலுத்தாம இருக்கவே மாட்டான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் மனதில் நினைத்து கொள்ளுங்க. நான் குடும்பமாய் அமர்ந்து மாதத்துல ஒரு நாள் நான் ஸ்தோத்திர பலி செலுத்துவேன் ஆண்டவரே. ஏன்னா யாருக்கும் கர்த்தர் நன்மை செய்யாம இருக்கவே மாட்டார். இன்றைக்கு நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார் என்றால் நம்மை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நம்மை குறித்து ஒரு நோக்கம் இருக்கும் அவருக்கு. அப்ப நோக்கத்தோடு கூட இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. ஜீவனை கொடுத்தீர், சுகத்தை கொடுத்தீர், பலத்தை கொடுத்தீர், தினமும் ஆகாரத்தை கொடுக்கிறீர், அருமையான வஸ்திரங்களை கொடுக்கிறீர். நமக்கு ஒவ்வொன்றையும் அவர் கொடுத்த விதத்தை நினைக்கும் போது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் ஐயா ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என்று சொல்லி தேவன் எங்களுக்கு செய்த, தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணின நன்மைகளை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படும் போது ராஜா, நீங்க சந்தோஷப்படுறீங்க ராஜா. ஆண்டவரே, நீங்க எங்க சந்தோஷத்துல பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அந்த சந்தோஷத்தை எப்படியெல்லாம் நாங்க வெளிப்படுத்தணும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்பா, அப்படி நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும். உடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எத்தனை பேர் முடிவெடுத்திருக்கீங்க? இன்றைக்கு எல்லாரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கே முடிவெடுங்க. மாதத்தில் ஒரு நாள் என் தேவனுக்கென்று நான் விசேஷித்துக் கொள்ளுகிறேன். அது ஸ்தோத்திர பலி செலுத்துகிற நாள், பலி செலுத்தும் நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.